ஹாய் எவ்ரி ஒன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க. இறை வார்த்தை. வாக்கு மனிதராதல். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். வாக்கு தாங்க வார்த்தை. வார்த்தை தான் கடவுள். கடவுள் அந்த வார்த்தையால் தான் உலகத்தை உண்டாக்கியிருக்காரு. ஒளி உண்டாகுன்னாரு, ஒளி உண்டாச்சு. அது மாதிரி உலகத்தில் உள்ள அனைத்தையும் வார்த்தையாலேயே உண்டாக்கியிருக்காரு. எல்லாத்தையும் படைச்சிட்டு அழகான உலகத்தை பார்த்து இதை அனுபவிக்க மனுஷன்னு மனுஷனையும் படைச்சார். மனுஷனுக்கு வாழ்வியல் ஒளியும் வார்த்தையும் ஒளியும் கொடுத்துருக்காரு. ஆனால் மனுஷன் அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ளாமல் இருளை நோக்கி போயிருக்காங்க. இருளில் என்ன இருக்கும்? சாத்தான் தான் இருக்கும். அப்போ பேட் வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்காங்க. ஸோ மனிதர்கள் அந்த இருள் வாழ்வை விட்டுட்டு ஒளியை நோக்கி ஒளி என்னும் வார்த்தையை பற்றி கொண்டு வாழ்ந்தால் பிரகாசமாக இருக்கும் வாழ்வுங்கிறார். ஒளியை நோக்குவோமா? ஜெபம். வார்த்தையான எம் இறைவா, இருளில் வாழும் மக்களை நீ தயவாய் மீட்டருளும். வார்த்தையான ஒளியை பற்றி கொண்டு என்றும் உமக்கு புகழ்ந்து உமக்கு நன்றி கூறும்படி கிருபையாயிரும். ஆமேன்.